தமிழில் டேலி பிரைம் அப்படிங்கிற இந்த தொகுப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் அதை பற்றி தான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். ஸோ இதுக்கு அடுத்து ஒவ்வொரு வீடியோ வரும்போது இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டில், அதாவது நம்ம ஒரு ப்ராடக்ட்டை, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு பெரிய ஸ்டோர் எடுத்துக்கலாம், அல்லது ஒரு சூப்பர் மார்க்கெட் எடுத்துக்கலாம், ஸோ அது மாதிரி ஒரு ஃபேக்ட்ரியாக எடுத்துக்கலாம். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரியா? ஸோ அதை பற்றி தான் அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம வந்து கற்றுக்க போகிறோம். நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதனால் தொடர்ந்து வரக்கூடிய வீடியோஸை பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் சில எக்ஸசைஸும் கொடுத்துருப்போம். அந்த எக்ஸசைஸும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் என்ட்ரி பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணிக்கிடுவோம். ஸோ க்ரியேட் கம்பெனி அப்படின்னு கொடுத்துட்டு, இப்போ சாம்பிளுக்கு வந்து கயல் ஏஜென்சி அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணுறேன். இதில் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் ஃபில்அப் பண்ண இப்போதைக்கு தேவையில்லை. இதில் தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ வழக்கம் போல் எல்லா டேட்டாவுமே ஃபில்அப் பண்ணிவிட்டு, ஸோ இதில் ஜஸ்ட் எஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கயல் ஏஜென்சி அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த அளவுக்கு நீங்கள் என்ன மெயினாக செட் பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல மெயின்டைன் இன்வென்ட்ரி அப்படின்னு சொல்லி நீங்கள் கம்பெனி க்ரியேட் பண்ண உடனே ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அந்த இடத்துல மெயின்டைன் இன்வென்ட்ரி அப்படிங்கிற ஆப்ஷனில் எஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அகெயின் இதுலேயும் என்ன செஞ்சுக்கோங்க, எஸ் கொடுத்துக்கோங்க. இப்போதைக்கு நம்ம வந்து ஜிஎஸ்டி ஆப்ஷனை பற்றி நம்ம பார்க்க வேண்டாம். அதனால் என்ன செய்யணும், இப்போதைக்கு இதில் நோ அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஜஸ்ட்டு என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து எப்படி வந்து ஒரு ப்ராடக்டை வந்து இதில் வந்து உருவாக்குறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கயல் ஏஜென்சியில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு எல்ஜி டிவி, ஓகேவா, எல்ஜி டிவி வந்து என்னுடைய கம்பெனியில் இருக்குது. ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ அப்போது அந்த 500 எல்ஜி டிவியை வந்து நம்ம எப்படி வந்து நம்ம இதில் வந்து ஸ்டாக் ஏற்றுறது, அதாவது ஓப்பனிங் ஸ்டாக் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். முதல்ல வந்து நம்ம மாஸ்டரில் இந்த இடத்துல கேட்வே ஆஃப் டேலின்னு சொல்கிறோம் இல்லையா, இதில் வந்து கிரியேட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போய்க்கோங்க, சரியா? முதல்ல போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் குரூப், ஸ்டாக் கேட்டகரி, ஸ்டாக் ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கோங்க. ஸ்டாக் குரூப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ டிவின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ டிவி அப்படிங்கிறத நம்ம கேட்டகரி அப்படின்னு எடுத்துக்கலாம். குரூப் அப்படிங்கிறது வந்து எல்ஜி, ஒரு கம்பெனி எல்ஜி அல்லது பிலிப்ஸு, ஸோ இந்த மாதிரி ஒனிடா, ஸோ இதை வந்து ஸ்டாக் குரூப்னு எடுத்துக்கலாம். கேட்டகிரிங்கிறது வந்து டிவி அப்படின்னு எடுத்துக்கலாம். டிவி, மிக்சி, கிரைண்டர், இந்த மாதிரி வந்து ஸ்டாக் கேட்டகிரின்னு எடுத்துக்கலாம். ஸ்டாக் ஐட்டம் அப்படிங்கிறது தான் இங்கே மெயின். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ எல்ஜி டிவி 32 இன்ச் அப்படின்னா, எல்ஜி டிவி 32 இன்ச் அப்படிங்கிறது வந்து ஸ்டாக் ஐட்டமாக நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம், உருவாக்கிக்கலாம். யூனிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்ம எல்ஜி என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அது நம்பர்ஸில் தான் நம்ம சொல்லுவோம். இத்தனை நம்பர்ஸ் இருக்குது, இப்போ ஒரு 10 நம்பர்ஸ் டிவி இருக்குது, இப்போ இத்தனை கிலோ வந்து ரைஸ் இருக்குது அப்படின்னா, அந்த கிலோ, அதுக்கப்புறம் வந்து அந்த லிட்டர், அதுக்கப்புறம் அந்த நம்பர்ஸ், இது எல்லாமே வந்து யூனிட் அப்படின்னு சொல்கிறோம். லொக்கேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ நம்ம க்ரியேட் பண்ணுற ஸ்டாக்ஸ் வந்து, நம்ம க்ரியேட் பண்ணுற அந்த ஸ்டாக் ஐட்டம், ஐ மீன் ப்ராடக்ட் வந்து எந்த லொக்கேஷனில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது. இதில் வந்து டிஃபால்ட்டாக என்ன இருக்கும் அப்படின்னா, மெயின் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அது போக நீங்கள் தனித்தனியாக நீங்கள் லொக்கேஷனும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதாவது அந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம எந்த இடத்துல வைக்க போகிறோம் அப்படிங்கிறத செட் பண்ணுறது தான் வந்து இந்த லொக்கேஷன் அப்படிங்கிறது. ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, இந்த ஸ்டாக் குரூப் அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். என்ட்ரி பண்ணோன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல ஸ்டாக் குரூப் கிரியேஷன் அப்படின்னு சொல்லி வரும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இங்கே வந்து கம்பெனியோட பேரை வைக்கிறேன், எல்ஜி அப்படின்னு சொல்லி வச்சாச்சு. வச்சுட்டு என்ன பண்ணுறோன்னா, அண்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் பிரைமரி அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அகெயின் இதில் என்டர் பண்ணுங்கள், என்டர். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, எல்ஜி அப்படின்னு க்ரியேட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து பிலிப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று வைக்கிறேன். என்டர், 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 அவ்வளோதான், சரியா? இப்போது நீங்கள் ஜஸ்ட் எஸ்கேப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்கில் வந்துடும். இதில் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டாக் கேட்டகரி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இதில் போய் க்ரியேட் பண்ணுங்கள். இப்போது டெலிவிஷன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறேன், நான் வந்து ஒரு கேட்டகரியை நான் என்ன செய்கிறேன், இதில் வந்து நான் உருவாக்குறேன். அதுக்கப்புறம் என்டர். அதுக்கப்புறம் இதில் வந்து ஹோம் தியேட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரி என்ன செய்கிறேன், நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதையும் என்ன செய்கிறேன், நான் வந்து பிரைமரி அப்படின்னு சொல்லி நான் செட் பண்ணிடுறேன். அதாவது மெயின் கேட்டகரி அப்படிங்கிறதுனால நம்ம பிரைமரி அப்படின்னு கொடுக்குறோம். ஓகே, இப்போ நீங்கள் எஸ்கேப் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இப்போ எஸ்கேப் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா இப்போ வந்து ஸ்டாக் ஐட்டம் அப்படிங்கிறத நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி முதல்ல யூனிட் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ யூனிட்டில் போயிட்டு என்ன பண்ணுங்கன்னா, இந்த சிம்பிள் அப்படிங்கிற இடத்துல நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு யூனிட் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஃபார்மல் நேம் அப்படிங்கிறது நம்பர்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டெசிமல் பிளேஸ் தேவையா அப்படின்னா
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லிட்டர் அப்படின்னா நீங்கள் வந்து பாயிண்ட் எடுத்து 1.5 லிட்டர் அப்படின்னா 1.500 அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ அந்த பாயிண்ட் எடுத்து 500 அப்படிங்கிறது வந்து 3 டிஜிட்டில் வரும். ஸோ அந்த மாதிரி வரும்போது மட்டும் நீங்கள் டெசிமல் பிளேசஸ் யூஸ் பண்ணிக்கலாம், மற்றபடி தேவையில்லை. ஸோ நம்பர்ஸ் அப்படின்னு கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா எஸ்கேப் கொடுத்துட்றோம். அதுக்கப்புறமா லொக்கேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனில் போனீங்கன்னா ஸோ அது வந்து மெயின் லொக்கேஷன் எக்ஸிஸ்ட் பை டிஃபால்ட்டிங் ஃபார் த கம்பெனி. ஆல்ரெடி மெயின் லொக்கேஷன் ஒன்று இருக்கும். நீங்கள் இன்கேஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் கிரியேட் நியூ அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் லொக்கேஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இது தேவையில்லை. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கும்போது அடுத்த செக்ஷன் போகும்போது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இதை சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா ஸ்டாக் குரூப் கிரியேட் பண்ணியாச்சு, ஸ்டாக் கேட்டகரி கிரியேட் பண்ணியாச்சு, யூனிட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டாக் ஐட்டம் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணணும். ஸ்டாக் ஐட்டத்தில் போங்க, போய்ட்டு என்ன பண்ணுங்கன்னா எல்ஜி டிவி 32 இன்ச் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாக்கை கிரியேட் பண்ணுறேன். இதில் அண்டர் அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல நீங்கள் இங்கே ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற இந்த எல்ஜி அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல யூனிட்ஸ் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் டவுன் ஆரோ தான் இதில் செலக்ட் பண்ணுறது. ஸோ டவுன் ஆரோ செலக்ட் பண்ண இடத்துல வந்த உடனே ஒரு என்டர் பண்ணுங்கள், அகெயின் என்டர். ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ இருக்குன்னா ஒரு 100 இருக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணலாம். இப்போ 100 அப்படின்னு கொடுத்துக்கோங்க. என்ன ப்ரைஸில் அது இருக்குது அப்படின்னு சொல்லி போடுறோம். நம்ம 20,000 அப்படிங்கிற ரேஞ்சில் நம்ம செட் பண்ணி வச்சுருக்கிறோம் ஒரு இது. ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு வந்து இங்கே செட் ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம வந்து எல்ஜி டிவி கிரியேட் பண்ணியாச்சு. அதே மாதிரி பிலிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம் தியேட்டர் அப்படின்னு சொல்லி நான் அடுத்த ஒரு ஸ்டாக் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். அண்டரில் பிலிப்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறோம். இதில் அதே மாதிரி நம்பர்ஸ். ஸோ இதில் வந்து குவான்டிட்டி வந்து ஒரு 10 மட்டும் போட்டுக்கிறேன். இதில் வந்து ஒரு 7,000 அப்படின்னு போடுறோம். ஸோ 70,000 வேல்யூ. ஸோ இது வந்து நம்ம ஸ்டாக்கை வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இதெல்லாம் வந்து கிரியேட் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ். ஓகே சார், இப்போ வந்து நம்ம அடுத்து வந்து இது எப்படி அல்டர் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா அல்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் போனீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக் ஐட்டத்தில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக இங்கே வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் அடுத்து ஒரு என்டர் ஸோ பண்ணிங்கன்னா நீங்கள் ஏதாவது கரெக்ஷன் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் டேரெக்டாக கீபோர்டில் கண்ட்ரோல் அப்படிங்கிற கீயையும் ஏ அப்படிங்கிற கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே அக்செப்ட் ஆகிடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் 1 by 1 நீங்கள் என்ட்ரு பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா கண்ட்ரோல் ஏ அப்படின்னு கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து அக்செப்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ என்ன கரெக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு நீங்கள் டேரெக்டாக அதை அப்படி என்ட்ரு பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த கரெக்ஷன் பண்ணுற பேஜுக்கு போயிடும். அதுக்கப்புறம் தேவையான கரெக்ஷனை பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஏ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து அக்செப்ட் ஆகிக்கும். இதை நல்லா முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டாக்கு கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்டாக் சம்மரி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஸ்டாக் சம்மரியில் போனீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண ஸ்டாக்கோட டீட்டெயில்ஸ் வந்து காட்டும். இப்போ எல்ஜி அப்படின்னு காட்டுது. ஸோ அதுக்குள்ளே போனீங்கன்னா ஸோ அந்த டிவி எவ்வளோ குவான்டிட்டி க்ளோசிங் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு காட்டிடும். அதே மாதிரி பிலிப்ஸ் அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ பிலிப்ஸ் வந்து அதே மாதிரி எவ்வளோ க்ளோசிங் பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இது வந்து காட்டும். இதுதான் வந்து பேசிக்காக வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டாக் வந்து கிரியேட் பண்ணக்கூடிய மெத்தட். ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருப்போம். ஸோ அந்த எக்ஸசைஸை வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் எப்படி வந்து நம்ம வந்து வவுச்சர்ஸ் எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத பற்றி தான் அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படி பர்ச்சேஸ் சேல்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த நம்ம இந்த இன்வென்ட்ரி வச்சு நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். தமிழில் டேலி பிரைம் அப்படிங்கிற இந்த தொகுப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் அதை பற்றி தான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். ஸோ இதுக்கு அடுத்து ஒவ்வொரு வீடியோ வரும்போது இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டில் அதாவது நம்ம ஒரு ப்ராடக்ட்டை இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு பெரிய ஸ்டோர் எடுத்துக்கலாம், அல்லது ஒரு சூப்பர் மார்க்கெட் எடுத்துக்கலாம், ஸோ அதே மாதிரி ஒரு ஃபேக்ட்ரியாக எடுத்துக்கலாம். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ அதை பற்றி தான் அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம வந்து கற்றுக்க போகிறோம். நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதனால் தொடர்ந்து வரக்கூடிய வீடியோஸை பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் சில எக்ஸசைஸும் கொடுத்துருப்போம். அந்த எக்ஸசைஸும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் என்ட்ரி பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.